சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல அமைதியான ஒரு சின்ன நகரத்துல 3 பொண்ணுங்களை கொண்ட ஒரு நல்ல மனசுள்ள வணிகர் இருந்தார். மூத்த பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப அகந்தையும் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி பொண்ணு பெல் மட்டும் ரொம்ப மென்மையும் கருணை உள்ளவளாவும் இருந்தா. ஒவ்வொரு நாள் காலையிலயும் பெல் அவளோட அப்பாக்கு உதவி பண்ணுவா. குட் மார்னிங் அப்பா. உங்க பயணத்துக்கு தேவையானதை எடுத்து வைக்க நானும் உதவி பண்ணலாமா? நம்ம கப்பல் எல்லாம் திரும்பி வந்துருச்சான்னு பார்க்கதா நான் டவுனுக்கு போறேன். அதெல்லாம் வந்திருந்தா நம்ம பழைய மாதிரி பணக்காரங்களா ஆகிடலாம். அந்த வணிகர் ஒரு காலத்துல நல்ல பணக்காரரா இருந்தார். அவரோட கப்பல் எல்லாம் கடல்ல தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவரோட குடும்பம் ஒரு கிராமத்துல சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. இந்த கஷ்டமான வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாருங்க சிஸ்டர்ஸ், நமக்கு நாம எல்லாம் இருக்கோம். அவளோட அக்காக்கள் முகத்தை சுழிச்சாங்க. ஆனா அவங்களோட அப்பா பெருமையா சிரிச்சார். டவுன்ல இருந்து உங்களுக்கு நான் என்ன கொண்டு வரட்டும்? அழகா மின்னற ஒரு நெக்லஸ் வேணும். ஒரு அழகான பட்டு Dress வேணும். பெல், உனக்கு என்ன வேணும்? அப்பா, நீங்க பத்திரமா போயிட்டு வர்றதுதான் எனக்கு வேணும். ஒரே ஒரு ரெட் ரோஸ் போதும் எனக்கு. அவர் பெல்லோட நெத்தியில முத்தம் கொடுத்து வாக்கு கொடுத்தார். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ரோஜாவை உனக்காக நான் கொண்டு வரேன் பெல். அந்த வணிகர் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் நகரத்துக்கு போனார். அப்போ அவரோட எல்லா கப்பல்களும் உண்மையா தொலைஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் மறுபடியும் எல்லாத்தையும் இழந்துட்டார். நல்ல இருண்ட காட்டு பகுதியை கடந்து அவர் வீட்டுக்கு வர பயணத்தை தொடங்கினார். நல்ல காத்து அடிச்சு வழியே தெரியாத அளவுக்கு மழை கொட்டியது. உறைஞ்சி போறதுக்குள்ள நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த நேரத்துல மரங்களுக்கு நடுவுல ஒரு லைட்ட பார்த்தார். ஒரு கிராண்டான அரண்மனை. வீட்டுக்கு முன்னாடி போனார். அது தானாவே திறந்துருச்சு. அரண்மனைக்குள்ள கதகதப்பும் வெளிச்சமும் நிறைஞ்சிருந்துச்சு. பெரிய மண்டபத்துக்குள்ள நெருப்பு சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. டேபிள் மேல பிரெட் பழங்கள், சூடான சூப் எல்லாம் ரெடியா இருந்துச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு தான் யாருமே இல்ல. எவ்வளவு விசித்திரமா இருக்கு. ஆனாலும் இங்க வாழ்பவர் ரொம்ப கருணையுள்ளவர் போல. மிகுந்த நன்றியோட அவர் அமர்ந்து சாப்பிட்டுட்டு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் அப்பதான் அவர் ஒரு நிம்மதியை உணர்ந்தார். அப்புறம் அவர் ஒரு சின்ன ரூம்ல ஒரு மென்மையான பெட் பார்த்தார். நைட் முழுக்க அவர் நிம்மதியா அங்கேயே தூங்கினார். காலை வந்ததுக்கு அப்புறமா அவர் முழிச்சு பார்க்கும்போது அவருக்காக சுத்தமான ட்ரெஸ் ரெடியா இருக்கிறத பார்த்தார். இங்க வாழ்பவர் உண்மையிலேயே பெருந்தன்மையாளர். அவருக்கு நன்றி சொல்லவ வேண்டும். அவர் அரண்மனையின் தோட்டத்திற்குள் சென்றார். மின்னுற 100கணக்கான ரோசஸ பார்த்தார். பெல்லின் ஆசைய நினைச்சு மெதுவா சிரிச்சார். என் செல்ல பெல்லுக்காக அவள் வேற ஒண்ணுக்கும் ஆசைப்படல. அவர் பொறுமையா குனிஞ்சு ஒரு அழகான ரெட் ரோஸ பறிச்சார். திடீர்னு இடி இடிக்கிற மாதிரி கோவத்தோட ஒரு சத்தம் வானத்தையே தொடுற அளவுக்கு கேட்டுச்சு. என் தோட்டத்திலிருந்து திருட உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த வணிகர் பயத்தோட திரும்பி பார்த்தார். இருட்டுல இருந்து நல்ல உயரமான பயங்கரமான ஒரு பெரிய மிருகம் வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு ரோஜாவை தான் பறிச்சேன். உன்னோட உயிரை கொடுத்து உனக்கான தண்டனையை ஏத்துக்கணும். இல்லனா உன்னோட பொண்ணுங்கள்ல ஒருத்தர் உனக்கு பதிலா இங்க வரணும். நான் வாக்குறுதி தரேன் மை லார்ட். அந்த மிருகம் மறுபடியும் இருட்டுக்கு போயிடுச்சு. பயந்து போன அந்த வணிகர் அவரோட குதிரையில ஏறி அந்த ரோஜாவை இறுக்கமா பிடிச்சபடி அவர் வீட்டுக்கு புறப்பட்டார். ஒரு வழியா அவர் குடிசைக்கு அவர் போனப்போ அவரோட பொண்ணுங்களா அவரை வரவேற்றாங்க. அப்பா, எனக்கு நெக்லஸ் கொண்டு வந்தீங்களா? எனக்கு கவுன். நான் எந்த பொருள்களும் ஆடைகளும் எடுத்துட்டு வரல. மறுபடியும் நம்ம கப்பல் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு. ஆனா இதை தவிர எந்த ஒண்ணுமே இல்ல. அவர் சிவப்பு ரோஜாவை எடுத்து பெல்லின் கையில கொடுத்தார். அப்பா, நான் பார்த்ததுலயே
ரொம்ப அழகான ரோஸ் இதுதான். ரொம்ப நன்றி அப்பா. நடந்த எல்லாத்தையும் அவரோட பொண்ணுங்கள்ட்ட சொன்னாரு. பெரிய அரண்மனை பற்றியும் பயங்கரமான மிருகம் அவர் அந்த ரோஸ பறிச்சப்போ வந்ததையும் சொன்னார். உங்க 3 பேர்ல ஒருத்தர் அந்த மிருகத்தோட வாழணுமா, இல்லனா நான் மறுபடியும் போய் என்னோட உயிரை விட்டுடணும்னு அந்த மிருகம் சொல்லுச்சு. அந்த ரோஜாவை நீங்க எடுத்திருக்கவே கூடாதப்பா. பெல் எதுக்காக இப்படி ஒரு ஆசைப்பட்டா? இது முழுக்க அவளோட தப்புதான். வேணா அக்கா, அப்பாவ குறை சொல்ல வேணாம். ரோஜாவ கேட்டது நான் தானே. அரண்மனைக்கு நானே போறேன். இல்ல, முடியாது பெல். என்னால நீ போறத அனுமதிக்க முடியாது. எங்களுக்காக நீங்க பல தியாகங்கள் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் இத பண்றேன். அந்த மிருகம் அவ்வளவு கொடூரமா இல்லாம கூட இருக்கலாம். அவளோட அப்பா கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சு நின்னுச்சு. அவளோட அக்காக்களும் அமைதியா இருந்தாங்க. பெல் அவளோட அப்பா கிட்ட ரொம்ப மென்மையா பேசி அவரோட கவலைய குறைய செஞ்சா. பயப்படாதீங்கப்பா, நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். அடுத்த நாள் காலையில அவ ஒரு சின்ன பேக எடுத்துக்கிட்டா. அவளோட அப்பாக்கும் அக்காகளுக்கும் முத்தம் கொடுத்து பை சொன்னா. அரண்மனைக்கு போற வழியில காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த பெரிய கதவு முன்னாடி இருந்தப்போ பெல் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். எனக்கு பயமா இல்லப்பா. அவ வரது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த பெரிய கதவுகள் தானாவே மெதுவா சத்தம் இல்லாம திறந்துச்சு. என் பக்கத்திலேயே இரு என் அன்பு மகளே. அந்த மிருகம் பக்கத்துல எங்க வேணும்னாலும் இருக்கலாம். அவங்க உள்ள போனாங்க. பிரம்மாண்டமான மண்டபத்துக்குள்ள மின்னும் மொழி விளக்குகளும் ஃபயர் பிளேஸ்ல கதகதப்பா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. டேபிள்ல நல்ல ருசியான உணவுகள் ரெடியா இருந்துச்சு. ஆனாலும் அங்க ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எந்த குரலும் கேட்கவே இல்ல. அப்பா, இங்க யாரு வாழ்றாங்க? இவ்வளவு அமைதியா இருக்கு. யாரு வாழ்றாங்களோ அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அந்த நேரத்துல மண்டபம் முழுக்க ஒரு ஆழமான குரல் எதிரொலிச்சது. வரவேற்கிறேன் வணிகரே. உன்னோட சத்தியத்தை காப்பாத்த வந்தியா? வணிகர் நடுங்கியபடி தாழ்ந்து வணங்கினார். மை லார்ட், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு பதிலா என்னோட மகள் வந்திருக்கா. தயவு செஞ்சு அவளை எதுக்காகவும் காயப்படுத்திடாதீங்க. அவளை கஷ்டப்படுத்துறது என்னோட எண்ணமே இல்ல. அவ இங்க தங்கட்டும். நீ இப்போ கிளம்பிடலாம். பெல் நல்ல மூச்சு வாங்கிட்டு முன்னாடி வந்து பொறுமையா தலை வணங்கினா. மை லார்ட் பீஸ்ட், என் அப்பாவை மன்னிச்சதுக்கு நன்றி. இந்த அரண்மனையிலேயே இருந்துக்கிறேன். நீ ரொம்ப தைரியமா இருக்க. இன்னைக்கு நைட் நீ என்னோட சாப்பிடணும். அதுக்கப்புறம் உன் அப்பா இங்க இருந்து கிளம்பிடலாம். அந்த மிருகம் வணிகருக்கு தங்கம் நிறைஞ்ச ஒரு பெட்டிய கொடுத்தது. இத கொண்டு போ. உன்னோட குடும்பம் இனி கஷ்டப்படாது. ஞாபகம் வச்சுக்கோ, பெல் இங்கதான் இருக்கணும். ஏ அன்பு பெல், உன்னை இங்க விட்டுட்டு என்னால போக முடியாது. கவலைப்படாதீங்கப்பா, அவர் நமக்கு கருணை காட்டியிருக்கார். அவர் கஷ்டப்படுத்த மாட்டார்னு நான் நம்புறேன். அவளோட அப்பா கண்ணுல தண்ணி வருது. அவர் அவளை கட்டி பிடிச்சு சொல்றாரு, ஏ அன்பு பெல், உன்னோட நல்ல மனசு உன்னை காப்பாத்தும். பெல் சிரிச்சுட்டே தைரியமா இருக்க முயற்சி பண்ணின அவளோட அப்பா ரொம்ப தொலைவுக்கு போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தா. அந்த மிருகம் அவளோட பக்கத்துல அமைதியா நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறமா சொல்லுச்சு, வா பெல், ஒரு ரூம உனக்கு காட்டுகிறேன். அவங்க கண்ணாடிகளும் ஓவியங்களும் நிறைஞ்ச ஒரு நீளமான அறைய கடந்து போனாங்க. கடைசியா அந்த மிருகம் புத்தகங்கள், பூக்கள், சிறந்த உடைகள் நிறைஞ்ச ஒரு அறையோட கதவை திறந்தது. மெழுகுவர்த்தியோட ஒளி அந்த இடத்தையே ரொம்ப இதமான அழகான இடமா காட்டியது. இதுதான் உன்னோட ரூம். இப்போ ஓய்வு எடுத்துக்கோ. இன்னைக்கு நைட் என்னோட நீ சாப்பிடணும். பெல் பொறுமையா தலையாட்டுனா. மிருகம் போனதுக்கு அப்புறமா அவ எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்தா. அரண்மனை விசித்திரமா இருந்தாலும் அது கருணையுடனும் உயிர்ப்புடனும் இருப்பதாக பெலுக்கு தோன்றியது. பிரம்மாண்டமான அந்த அரண்மனையில நாட்கள் கடந்தது. ஆரம்பத்துல பெல் ரொம்ப பயந்தா. நாட்கள் போக போக அந்த மிருகம் அவளை ஒன்னும் பண்ணதுன்னு அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. அது அவளுக்கு படிக்க புக்ஸ், நல்ல உடைகள் எல்லாம் கொடுத்துச்சு. அவளை ரோஜாக்கள் நிறைஞ்ச அந்த தோட்டத்துல நடக்கவும் அனுமதி கொடுத்துச்சு. இங்கே எவ்வளவு அமைதியா இருக்கிறது. அவர் பார்ப்பதற்கு பயமூட்டுவதா இருந்தாலும் அவரோட மனசு மென்மையானது போல இருக்கு. ஒவ்வொரு மாலையும்
அந்த மிருகம் பெல் கூட சேர்ந்து உணவு சாப்பிடும். அதோட குரல் கடினமா இருந்தாலும் அதோட வார்த்தைகள் கருணையோடதா இருக்கும். இந்த அரண்மனை உனக்கு தனிமையா இருக்க மாறி தோணுதா பெல்? சில நேரத்துல நீங்க இருந்தா தனிமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவளோட பதில் அந்த மிருகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் தடவை அது முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்னோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் புக்ஸ் படிக்கும்போது அவரோட இருக்க மாதிரியே இருக்கு. அவர் எனக்காக கொண்டு வந்த ரோஜாக்கள் போலவே நிறைய இருக்கிற உங்களோட கார்டன். இதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். நாட்கள் வாரங்களா கடந்தது. பெல் அந்த மிருகத்தோட தோற்றத்தை தாண்டி பார்க்க ஆரம்பிச்சா. அவரோட வார்த்தையில இருந்த கருணை, அமைதியில இருந்த பொறுமை, கண்கள்ல இருந்த சோகத்தையும் உணர ஆரம்பிச்சா. பெல், நான் ரொம்ப அருவருப்பா இருக்க மாதிரி உனக்கு தோணுதா? நீ பார்க்க வித்தியாசமா இருக்க. ஆமா, ஒருத்தர் பார்க்க எப்படி இருக்காங்கன்றத விட அவங்க மத்தவங்களை எப்படி நடத்துறாங்கன்றதுதான் முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மிருகத்தின் கண்கள் மென்மையானது. ஒவ்வொரு நைட் கிளம்புறதுக்கு முன்னாடி அதே கேள்விய நம்பிக்கை கொண்ட வெட்கத்தோட கேட்டுச்சு. பெல், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன மன்னிச்சிடு, இப்போதைக்கு முடியாது. அது என்னைக்குமே கோவப்பட்டதே இல்ல. அமைதியா தலையை ஆட்டிட்டு சொல்லும், குட் நைட் பெல். அந்த மிருகம் போனதுக்கு அப்புறம் பெல்க்கு லேசான மனவலி இருக்கும். அவளுக்கு அது என்னன்னே தெரியாம இருந்துச்சு. ஒரு அமைதியான காலையில் பெல் அரண்மனையில உள்ள தன் அறையில தனியா அமர்ந்திருந்தா. அவளோட அறையில நல்ல உயரமான வெள்ளி ஃப்ரேம் போட்ட கண்ணாடி அந்த மிருகம் அவளுக்கு பரிசா கொடுத்தது இருந்துச்சு. அவ பார்க்க ஆசைப்படுற எல்லாத்தையும் காட்டுற விசேஷமான கண்ணாடி அது. அவளோட அப்பா படுக்கையில ரொம்ப முடியாம, ரொம்ப பலவீனமா அவளோட பேரை சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா, அச்சச்சோ, அப்பா உடம்பு முடியாம இருக்கார், அவரை நான் பார்த்தே ஆகணும். அன்னைக்கு நைட் அந்த மிருகம் வந்தப்போ பெல் அவர்கிட்ட அழுதுகிட்டே பேசினா. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு போக விடுங்க. என்னோட அப்பா உடம்பு முடியாம தனியா இருக்காங்க. அவரை பார்த்துட்டு நான் சாத்தியமா இங்க திரும்பி வந்துருவேன். நீ இல்லாம இருப்பது என்னால தாங்க முடியாது பெல். ஆனா உன்னோட மனசையும் நான் மறுக்க முடியாது. அவரை பார்க்கப்போ நீ திரும்பி வருவன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் என் அன்பு நண்பனே. ஒரு வாரத்துல நான் திரும்பி வருவேன். அந்த மிருகம் பெல்லுக்கு ஒரு தங்க மோதிரம் கொடுத்தது. உனக்கு திரும்பி வரணும்னு தோணும் போது இந்த மோதிரத்தை திருப்பு. என்ன அரண்மனைக்கு கொண்டு போன்னு சொல்லு. பெல் அவனுக்கு நன்றி சொன்னா. அவளுக்கு அங்க இருந்து போகவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவளோட அப்பா அவளுக்கு தைரியத்தை கொடுத்தார். அவ வீட்டுக்கு வந்த உடனே அவளோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உன்னை எங்க என்னால மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு ரொம்ப பயந்தேன். நான் தான் வந்துட்டேன்ல அப்பா. அந்த மிருகம் ரொம்ப நல்ல மிருகம். நாட்கள் கடந்தது. பெல்லின் அப்பா நல்லா இருந்தாங்க. ஆனா பெல் மனசுல அவளால சொல்ல முடியாத மாதிரி ஒரு வலி இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் மாலை பொழுதுலையும் அவ அந்த மிருகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. அவனோட கண்கள், அவனோட குரல், அவன் மட்டும் அந்த அரண்மனையில எப்படி தனியா இருப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஒரு இரவு பெல்லுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. தோட்டத்துல அந்த மிருகம் தனியா ரொம்ப பலவீனமா அவளோட பேரை சொல்லிட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு கனவு காணுவா. பெல், நீ திரும்ப வருவன்னு எனக்கு சத்தியம் பண்ணினல். பெல் பயந்து கண்ணுல கண்ணீர் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. கூடாது, என்னோட சத்தியத்தை காப்பத்துலன்னு உண்மையிலே அவர் ஆபத்துல இருந்தா. கொஞ்சம் கூட யோசிக்காம பெல் அந்த கோல்டு மோதிரத்தை திருப்பிட்டு சொன்னா, என்னை அரண்மனைக்கு திரும்ப அழைத்துச் செல். ஒரு நொடியில அவ அமைதியா இருக்க அந்த மிருகத்தோட வீட்டுக்கு வந்துட்டா. வீடு முழுக்க அமைதியான காத்து, அவ மனசு முழுக்க பயம் நிறைஞ்சிருந்துச்சு. பெல் அமைதியான அரண்மனை மண்டபகங்கள்ல கூப்பிட்டுக்கிட்டே ஓடினா. மிருகமே, நீ எந்த இருக்க? எந்த பதிலும் வரவே இல்ல. அங்க ஃபவுண்டன் பக்கத்திலேயே அந்த மிருகம் ரொம்ப வீக்கா அசையாம இருந்தத பார்த்தா, அச்சோ, என் அன்பான மிருகமே, உனக்கு என்ன ஆகிடுச்சு? நீ திரும்பி வரேன்னு சொன்னப்போ நீ வரவே இல்ல. இனி நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன்னு நினைச்சேன். இறப்பதற்கு முன் உன்னை ஒரு முறை மட்டும் பார்க்கவே ஆசைப்பட்டேன். இல்ல, தயவு செய்து அப்படி சொல்லாத. நீ கருணையுள்ளமும் மென்மையான குணமும் கொண்ட ஒருத்தர். நான் உன்னை நேசிக்கிறேன். அவளோட கண்ணீர் அவனோட உடம்புல பட்ட உடனே கோல்டன் லைட் வர ஆரம்பிச்சது. அந்த ஒளி மேலும் மேலும் பிரகாசமானது.
ஒளி குறையும் போது அந்த மிருகம் அங்க இருக்காது. அவனோட இடத்துல ஒரு அழகான இளவரசன் நின்னுட்டு இருந்தான். நீங்கள் யார்? என் மிருகம் எங்கே? நான் தான் பெல். உன் காதல் இந்த சாபத்தை உடைத்து விட்டது. ஒரு மந்திரவாதி என்ன மிருகமா மாத்திடுச்சு. என்னோட தோற்றத்துக்காக இல்லாம என்னோட மனச நேசிக்கிற ஒருத்தரால தான் என்ன விடுவிக்க முடியும். பெலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது. ரோஜாக்கள் மீண்டும் மலர்ந்தன. அரண்மனை ஒளிர்ந்தது. பெல் கைதியா இல்லாம என் மனைவியா என்னோடையே இருப்பியா? எஸ், என் முழு இதயத்தோடு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மின்னுற அந்த தோட்டத்துல நின்னாங்க. காத்து முழுக்க காதல் பரவி இருந்துச்சு. சாபம் நீக்கப்பட்டது. அடுத்த நாள் பெலன் அப்பா அரண்மனைக்கு வந்தார். ஒரு அழகான இளவரசன் பக்கத்துல அவரோட மகளை பார்த்ததும் அவரோட கண்கள் மகிழ்ச்சியில நிரம்பியது. பெல், நீ ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாரும் நேசிக்கிற ஒருத்தியாவும் இருக்கிற. அப்பா, அந்த மிருகம் எப்போதுமே ஒரு அசுரன் இல்ல. அவரோட மனசு கருணையோடவும் உண்மையாவும் இருந்துச்சு. அவளோட அரண்மனையிலேயே தங்கிக்கிட்டார். பெலின் கருணைய பார்த்து அவங்களோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. குடும்பத்துல அமைதி மறுபடியும் வந்துடுச்சு. ஒவ்வொரு காலையிலயும் பெல்லும் இளவரசனும் ரோஜா தோட்டத்துக்கு நடுவுல நடந்து போவாங்க. அதுதான் அவங்கள ஒன்னா இணைச்சது. உனக்காக உன்னோட அப்பா பறிச்சிட்டு வந்த அந்த ரோஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா பெல்? ஆமா, அதுதான் உங்கள்ட்ட என்ன கொண்டு வந்துச்சு. அந்த அரண்மனை அதுக்கப்புறம் எப்போவுமே அமைதியா இருந்ததே இல்ல. அரண்மனை முழுக்க சிரிப்பு, காதல், இசைன்னு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஒருவரின் தோற்றத்தில் அல்ல, கருணையில்தான் உண்மையான அழகு வாழ்கிறது. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.